பெறுபவர் அறந்தாங்கி மிசா ராமநாதன். வாழ்த்துடல் வாசித்தளிப்பவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துதை வாசிப்பார். கழகத்துடைய பவள விழா ஆண்டில் நிறைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க முப்பெரும் விழாவில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த சிறப்புக்குரிய வாய்ப்பை தந்த கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்க நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாமா அவர்களே, கழக பொருளாளர், கழக மக்களவை குழு தலைவர் டிஆர் பாலுமாமா அவர்களே, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே நேரு அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, இந்த முப்பெரும் விழாவிற்கான ஏற்பாட்டை மிகச் சிறப்பாக செய்திருக்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மேயர்கள், நகர்மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புக்குரிய முப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெறவுள்ள கோவை பாப்பம்மா பாட்டி அவர்களுக்கும், அண்ணா விருது பெறுகின்ற அண்ணன் அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்களுக்கும், முத்தமிழக டாக்டர் கலைஞர் விருதை பெறுகின்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும், பாவேந்தர் விருதை பெறுகின்ற கழகத்துடைய தீர்மான குழு செயலாளர் அண்ணன் தமிழ்தாசன் அவர்களுக்கும், இளமான பேராசிரியர் விருது பெறுகின்ற அண்ணன் வி.பி. ராஜன் அவர்களுக்கும், கழக தலைவர் அவர்களுடைய பெயரிலேயே முதன்முறையாக வழங்கப்படுகின்ற விருதை பெறவுள்ள அண்ணன் திரு பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிசா திரு ராமநாதன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி வட்டம் மாபடிக்கோட்டை கிராமத்தில் சின்ன சேர்வை திருமதி சி சண்முகமணி இணையருடைய மகனாக 1/1/1943 பிறந்தவர் திரு சி ராமநாதன். இவருடன் பிறந்தவர்கள் 5 பேர். பள்ளி பருவத்தில் அறிஞர் அண்ணா, முத்தமிழக கலைஞர் ஆகியோருடைய சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு கழக பணியாற்ற தொடங்கிய சி ராமநாதன் அவர்கள் ஆவுடையார் கோவில் மற்றும் அறந்தாங்கியில் பள்ளி படிப்பையும், காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பட்டப்படிப்பையும், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் பயின்றவர். அழகப்பா கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் பேரவை தலைவராக இருந்த இவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரிகளில் படித்த மாணவர்களை இணைத்து மாணவர் திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக பணியாற்றினார். சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்ற காலத்தில் 1968-69 ஆண்டு காலத்தில் தமிழ் மன்ற செயலாளராக பொறுப்பேற்றிருந்த இவர் சட்டக்கல்லூரி வளாகத்தில் அறிஞர் அண்ணாவுடைய சிலையை நிறுவியர்களில் இவரும் ஒருவர். 1974 ஆண்டு ஆவுடையார் கோவில் ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 முறை தொடர்ந்து பொறுப்பு வகித்த இவர் பின்னர் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் தலைமை கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார். 1965 ஆண்டில் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் பூவலூர் ஊராட்சி மன்ற தலைவராக 13 ஆண்டுகள் பொறுப்பு வகித்த இவர் பின்னர் ஆவுடையார் கோவில் ஒன்றிய குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். அறந்தாங்கி கூட்டுறவு விற்பனை சங்கம், ஆவுடையார் கோவில் வட்ட வீட்டு வசதி சங்கங்களுடைய தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். 1976 ஆண்டு நெருக்கடி காலத்தில் மிசா கைதியாக ஓராண்டு காலம் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்த இவர் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றுள்ளார். இவரது சகோதரர் மாவட்ட துணை செயலராக இருந்த திரு சி அம்பிகாபதி 45 நாட்கள் டிஐஆர் கைதியாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் மிசா கைதியாக சிறையில் இருந்த நேரத்தில் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இவரது இல்லத்திற்கு சென்று மதிய உணவு உட்கொண்டதை தனது வாழ்நாளில் கிடைத்த மிக பெரும் பேராக கருதும் திரு சி ராமநாதன் அவர்களுக்கு ரா காவேரி என்ற மனைவியும் ஒரு மகனும் 3 மகள்களும் உள்ளனர். இவரது கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கின்றார்.
விருது பெறுபவர் எஸ். ஜெகத் ரட்சகன். வாழ்த்துதல் வாசி கொடுப்பவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முனைவர் க. பொன்முடி அவர்கள். உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். அண்ணன் துரைமுருகன், பாலு, நேரு அவர்களையும் வணங்கி வருங்கால தமிழகம், வருங்காலத்தை வழிநடத்தக்கூடிய இளைஞரணி செயலாளர் உதயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விருது பெறவிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். முனைவர் எஸ். ஜெகத் ரட்சகன் கலைஞர் விருது 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் கலிங்கமலை கிராமத்தில் ஐயா கு. சாமிக்கண்ணு, திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களுடைய இணையரின் 6வது மகனாக பிறந்தவர் ஜெகத் ரட்சகன். வைணவ மரபு வழி குடும்பத்தில் பிறந்தவர் எனினும் பள்ளி பருவத்திலேயே பகுத்தறிவு பாசறையில் பாடம் பயின்றவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரின் எழுத்துக்கும் பேச்சுக்கும் இதயத்தை பறிகொடுத்து களமாடத் தொடங்கியவர். 1965ஆம் ஆண்டு தனது 15வது வயதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கோட்டம் கண்டவர். 1966ஆம் ஆண்டில் பள்ளி மாணவனாக இருந்தபோதே வழுதாவூர் கலிங்கமலை திமுக கிளை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கழக பணியாற்றியவர். 1968ஆம் ஆண்டில் சென்னை தாம்பரம் SIVET கல்லூரியில் படிக்கும்போது ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட திராவிட மாணவர் முன்னேற்றக் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கல்லூரி காலத்தில் பெரும் சிந்தனையாளர் டாக்டர் கோவூர் அவர்களை அழைத்து தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் கடவுள் மறுப்பு பொதுக்கூட்டம் நடத்தியவர். பின்னர் தந்தை பெரியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றவர். அதன் காரணமாக கல்லூரியில் நீக்கி வைக்கப்பட்டவர். தனித்தமிழ் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு மொழி ஞாயிறு தேவநேய பாவனரிடம் மாணவராக 5 ஆண்டு காலம் இருந்து தனித்தமிழ் கேட்டு வளர்ந்தவர். கழக மேடைகளில் அரசியல் அறிவோடும் இலக்கிய செறிவோடும் கவித்துவ களத்தோடும் இடியென பேசி வலம் வந்தவர். இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர். தமிழக சட்டமன்ற உறுப்பினராக 1 முறையும், நாடாளுமன்ற உறுப்பினராக 5 முறையும், ஒன்றிய இணை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்து மக்கள் பிரதிநிதியாக வலம் வருபவர் முனைவர் ஜெகத் ரட்சகன். முத்தமிழறிஞர் கலைஞரின் அளவற்ற அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் ஆட்பட்டவர். தலைவர் கலைஞர் அவர்கள் ஜெகத் ரட்சகன் அவர்களை ஆழ்வார் என்று அன்போடு அழைப்பார். என் தம்பி இன்னொரு சடையப்ப வள்ளல் என்று கலைஞர் அவர்களால் புகழப்பட்டவர் ஜெகத் ரட்சகன். ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்ற இலக்கிய அமைப்பு நிறுவி அதன் மூலம் ஏறத்தாழ 350 இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். பழங்கால தமிழ் இலக்கிய நூல்கள் பலவற்றை தேடி பதிப்பித்து தமிழருக்கும் பெருங்கொடை அளித்துள்ளார். இவர் எழுதிய நாவேந்தரும் பாவேந்தரும் எனும் நூலும், கருத்த மக்களின் உரத்த சிந்தனை என்ற நூலும் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவர்களுக்கு பாடமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருக்குறள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் ஆகிய நூல்களுக்கு எளிய உரை எழுதி குறைந்த விலையில் வழங்கி வருகிறார். இவரது துணைவியார் நினைவில் வாழும் அனுசுயா. இவர்களுக்கு டாக்டர் சந்தீப் ஆனந்த் என்ற மகனும் டாக்டர் ஸ்ரீ நிசா என்ற மகளும் உள்ளனர். திரு எஸ். ஜெகத் ரட்சகன் அவர்களின் கழக பணியையும் தமிழ் பணியையும் பாராட்டி திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் கலைஞர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். அவரை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்து பாவேந்தர் விருது பெறுபவர் கவிஞர் தமிழ்தாசன். வாசித்தளிப்பவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் பா. செல்வராஜ். மாண்புமிகு கழகத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பாவேந்தர் விருது பெறுபவர் கவிஞர் தமிழ்தாசன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட வன்னியன் சூரக்குடி என்னும் சிற்றூரில் 30/9/1954 ஆண்டு திரு ராமையா, திருமதி மாரியம்மாள் ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். ஆத்தாங்குடியில் உள்ள நேரு நடுநிலைப் பள்ளியிலும் வல்லத்தூரில் உள்ள அருணாசலம் செட்டியார் உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பையும் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றார். 1955 ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பள்ளி மாணவனாக இருந்து தமிழ்தாசன் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட 12 பேரை பேருந்துகளை மடக்கினார்கள் என்ற குற்றஞ்சாட்டி ஒரு வார காலம் சிறை தண்டனை சிறையில் அடைத்தனர். திராவிட இயக்க தலைவர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் எழுத்து பேச்சுகளால் கவரப்பட்டு தானும் ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருமாறி கழக பணியாற்றி வருகின்றார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களில் வழியில் தானும் ஒரு கவிஞராக மாறி எப்பிலக்கணப்படி கவிதைகளை எழுதி அவையனைத்தும் முரசொலியில் வெளிவந்துள்ளன. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் கழக உறுப்பினராக உள்ள இவர் வட்ட பிரதிநிதியாகவும் பகுதி கழக பிரதிநிதியாகவும் மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாகவும் சேப்பாக்கம் பகுதி இளைஞரணி இலக்கிய அணி செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி உள்ளார். தற்போது தலைமை கழக தீர்மான குழு தலைவராக பொறுப்பு வகித்து வருகின்றார். கழகம் அறிவித்த நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு 29 முறை சிறைவாசம் அனுபவித்துள்ளார். 1986 ஆண்டில் இவர் சிறையில் இருந்த காலத்தில் இவரது தங்கை பார்வதி திருமணம் நடைபெறவுள்ள செய்தி அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிணையில் செல்ல இவரிடம் கூறியும் இவர் பிணை கோராமல் சிறையில் இருந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்தாசன் அவர்களுக்கு நூல்களுக்கு வழங்கிய வாழ்த்து செய்தியில் தமிழ் சமுதாயத்தின் எழுச்சிக்காக திராவிட இயக்கம் ஆற்றி வரும் பணிகள் பலவற்றை விரிவித்தும் தொகுத்தும் எழுதப்பட்ட பல்வேறு கட்டுரைகள் ஒவ்வொன்றிலும் இடம்பெற்றிருப்பது கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் புகழுரை வழங்கியுள்ளார்கள். தமிழ்தாசன் அவர்கள் 4/2/1984 ஆண்டு கௌசல்யா அவர்களை மனம் புரிந்தார். இவ்விணையருக்கு கோமல் என்ற மகள் உள்ளார். இவர் மருத்துவராக பணியாற்றி வருகின்றார். இவர் கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று 17/9/1924 ஆண்டு சென்னை நந்தனம் OMC திடலில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். நன்றி, வணக்கம்.
விருது பெறுபவர் விபி ராஜன். வாழ்த்து இதழ் வாசித்து கொடுப்பவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராஜா அவர்கள். வணக்கத்திற்குரிய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் விருது திரு விபி ராஜன். விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி வட்டம் வம்சாபுரம் கிராமத்தில் திரு வே பெருமாள் திருமதி வனத்தாய் இணையரின் மூத்த மகனாக 27/5/1950 அன்று பிறந்தவர் விபி ராஜன் அவர்கள். இவரது தந்தை ஆலை தொழிலாளி, தாயார் விவசாய கூலி தொழிலாளி ஆவார். ராஜபாளையத்தில் பள்ளி கல்வி முடித்து விருதுநகரில் PUC வரை படித்தார். கல்லூரியில் படிக்கும்போது கழக மாணவரணியில் இணைந்து பணியாற்றினார். 1969ஆம் ஆண்டில் தான் வளர்ந்த பாகைக்குளம்பட்டி கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற பெயரில் படிப்பகம் தொடங்கி கழக பணியில் ஈடுபட்டார். 1972ஆம் ஆண்டில் பாகைக்குளம்பட்டி ஆதிதிராவிடர் கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1977ஆம் ஆண்டு ராஜபாளையம் ஒன்றிய துணை செயலராக பொறுப்பேற்று பின்னர் 1983ஆம் ஆண்டு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றத் தொடங்கினார். 1982ஆம் ஆண்டு முதல் தலைமை கழக சொற்பொழிவாளராக மாநிலம் முழுவதும் கழக கொள்கைகளை முழங்கி வரும் இவர் தற்போது மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலராக பணியாற்றி வருகிறார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு 18 முறை சிறை சென்றுள்ளார். 1997ஆம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றும் வாய்ப்பை பெற்றவர் இவர். 1989 மற்றும் 1996ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய திரு விபி ராஜன் 2010ஆம் ஆண்டில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நலவாரிய இணைத் தலைவராக பொறுப்பு வகித்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் முரசொலியில் உடன்பிறப்புக்கு எழுதிய மடலில் புலிக்குட்டி விபி ராஜன் என்று பாராட்டி கலைஞர் அவர்கள் எழுதியதை தனது வாழ்நாள் பெருமையாக விபி ராஜன் கருதுகிறார். இவரது மனைவி பெயர் முத்துலட்சுமி. இவருக்கு விபிஆர் தமயந்தி என்ற மகளும் விபிஆர் இளம்பெருதி, விபிஆர் கதிரவன் ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். தொடர்ந்து கழகப்பணி ஆற்றி வரும் திரு விபி ராஜன் அவர்களின் தொண்டினை பாராட்டி திமுக பவளவிழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று 17/9/2024 அன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் முப்பெரு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். வணக்கம். மன்னிக்கவும் பேராசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். இதுவரையிலே தலைமை கழகத்தின் சார்பில் 5 விருதுகள் தான் வழங்கப்பட்டு வந்தன. கழகத்தினுடைய பவள விழா ஆண்டான இந்த ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் கலைஞருக்கு பின்னால் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் பெயரால் இந்த ஆண்டு முதல் கழகத்தினுடைய பவள விழா ஆண்டு முதல் அவருடைய பெயரிலும் தலைமை கழகத்தால் விருது வழங்கப்பட இருக்கிறது. அந்த விருதினை SS பழனி மாணிக்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வாழ்த்து வாசித்து அளிப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள். முதல் முறையாக எங்களுடைய ஊரினும் மேலான தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் விருது முதலில் பெறுபவர்
எஸ் பழனி மாணிக்கம். இந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கிற தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, நம்முடைய பொருளாளர் அண்ணன் டிஆர் பாலு அவர்களே, அண்ணன் நேரு அவர்களே, இங்கே வாழ்த்துதல்கள் வாசித்து அமர்ந்திருக்கிற நம்முடைய அந்தீர் செல்வராஜ் அவர்களே, சகோதரி கனிமொழி அவர்களே, சகோதரர் நம்முடைய ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்களே, குறிப்பாக வருங்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற இளைஞரணியினுடைய செயலாளர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களே, வருகின்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, அனைத்து பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இதை வாசித்தளிக்க விரும்புகிறேன். தஞ்சை மாவட்டம் தஞ்சை வட்டம் நாட்டாணி கிராமத்தில் திரு சுப்பையா திருமதி மரகதம்மாள் ஆகியோருடைய மகனாக 15/8/1950 பிறந்தவர் திரு எஸ் பழனி மாணிக்கம் ஆவார். 62ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தஞ்சை தொகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட நேரத்தில் தனது தாய் மாமன்னர்களான சூரக்கோட்டை கோபாலகிருஷ்ணன், கம்பர் என்கிற வரதன் ஆகியோரோடு இணைந்து கலைஞருக்காக தேர்தல் பணியாற்றினார். தஞ்சை பிளாக் உயர்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருந்த நேரத்தில் 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊர்வலம் நடத்தி இந்திய எதிர்ப்பு வாசகங்களை சுவர்களில் எழுதினார். 1971ஆம் ஆண்டில் புஷ்பம் கல்லூரியில் படித்த நேரத்தில் மாணவர்களை திரட்டி தஞ்சையில் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிட்ட கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். பச்சை பெண் கல்லூரி முதுகலை பயின்ற பொழுது மிஸ் ஆர் கணேசன் தலைமையில் கல்லூரி மாணவர் திமுக செயலாளராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை பெற்றார். 1981ஆம் ஆண்டில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக போராடி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆற்காடு வீராசாமி, ஆர்டி சீதாபதி ஆகியோருடன் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் இருந்தார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைவாசம் அனுபவித்துள்ளார். 1985இல் சோவியத் ஒன்றியத்தில் உலக இளைஞர்கள் மாணவர் மாநாட்டில் கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டார். கழகத்தின் மாநில மாணவர் அணி இணைச் செயலாளர், விவசாய அணி இணைச் செயலாளர், வெளிமாநில தொடர்பு செயலாளர் ஆகிய பொறுப்புகள் வைத்ததோடு தஞ்சை மாவட்ட கழக செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். தற்போது உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வைத்து வருகிறார். 1996இல் தொடங்கி 96, 98, 99, 2004, 2009, 2019 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். 2004ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை இணையமைச்சராகவும் பணியாற்றினார். நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் தம்மை வழிநடத்தி சென்றார் என்று பெருமையோடும் குறிப்பிடும் இவர், கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமக்கு சோதனை வந்த போதெல்லாம் துணை நின்றார் என்று பெருமையுடன் கூறுகிறார் எஸ் பழனி மாணிக்கம். 1983ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய தலைமையில் மகேஸ்வரி அவர்களை மணந்து கொண்ட திரு எஸ் பழனி மாணிக்கத்திற்கு டாக்டர் பிரித்தி என்ற ஒரே மகள் இருக்கிறார். கழக பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வரும் திரு எஸ் பழனி மாணிக்கம் அவர்களுக்கு திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று ஒய்எம்சியத்தில் நடைபெறும் முப்பெரு விழாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மு.க. ஸ்டாலின் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
விருது பெற்றவர்கள் சார்பாக ஏற்புரை SS பழனிமாணிக்கம். தாழ்ந்த தமிழகத்தின் வீழ்ச்சியை எழுச்சியாக மாற்ற உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவடாத ஆண்டில் நடைபெறுகிற முப்பெரு விழாவில் விருதுகளை வழங்கி உரையாற்ற இருக்கிற எங்களின் கழக காவலர், இன்றைய தமிழகம் முதலமைச்சருக்கெல்லாம் முன்மாதிரியான முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் முதல்வர் தளபதி அவர்களே, நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் அண்ணன் TR பாலு அவர்களே, இன்றைய தமிழகத்தில் தளபதியோடு இணைந்தும் எதிர்கால தமிழகத்தை வழிநடத்தவும் இருக்கிற எங்களுடைய ஆருயிர் இளவல் அன்புக்குரிய தம்பி உதயநிதி அவர்களே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, திரளாக வெள்ளம் போல் கூடியிருக்கிற கழக நண்பர்களே, சகோதரிகளே, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளி விழா ஆண்டை தலைவர் கலைஞர் கொண்டாடினார். பொன்விழா ஆண்டை நம்முடைய தலைவர் கலைஞர் கொண்டாடினார். பவள விழா ஆண்டை நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள். வைர விழா ஆண்டை கொண்டாடுவதற்கு, எங்களில் எதிர்கால கட்சியை வழிநடத்துவதற்கு நீங்கள் ஒருவரை அடையாளம் காட்ட வேண்டும். திராவிடத்தின் எழுச்சியை தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி மறுபடியும் மீண்டும் அரியணை ஏறுமா, இவர் முதலமைச்சர் ஆவாரா என்றெல்லாம், வெற்றிடம் ஏற்பட்டது என்றெல்லாம் பத்திரிகையில் யூகம் சொல்லினர். அரசியல் தலைவர்கள் ஆருடம் கணித்தார்கள். ஆனால் அவைகளெல்லாம் துச்சமென மதித்து உங்கள் கடும் உழைப்பால் கழகத்தினுடைய கௌரவத்தையும் கழக தோழருடைய சுயமரியாதையையும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் நின்ற தேர்தல் மட்டுமல்ல, நீங்கள் நின்று நடத்திய எல்லா தேர்தல்களிலும் வெற்றியை தேடி குவித்து, சட்டமன்றமானாலும் நாடாளுமன்றமானாலும் உள்ளாட்சி தேர்தலானாலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள். நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், இங்கே நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வெற்றியை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அரசியலில் உருவாக்கி இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா அரசாங்கமும் உங்களுடைய மாதிரி அரசாங்கத்தை பார்த்து தன்னுடைய அரசாங்கத்தை நடத்த துவங்கி இருக்கிறது. மத்திய அரசோடு சமரச போக்குகள், அவர்கள் வந்தால் சமரசம், இல்லை நம்மளோடு பாரவர்கள் யுத்தம் புரிவதென்றால் கொள்கை யுத்தத்தில் யாருக்கும் பின்வாங்காமல் நின்று இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் தலைமை தாங்குகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் கழக தொண்டன் தன்னுடைய உறுப்பினர் சீட்டையே ஒரு உயிராக கருதுகிறவன். அப்படிப்பட்ட கழக தோழனுக்கு நீங்கள் இன்றைக்கு தந்தை பெரியார் பெயரால், பேரறிஞர் அண்ணா பெயரால், தலைவர் கலைஞர் பெயரால், பாவேந்தர் பெயரால் பேராசிரியர் விருதையெல்லாம் வழங்கி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த விருதையெல்லாம் வழங்குவதை விட உங்கள் பெயரால் இருக்கிற விருதை எனக்கு வழங்கி இருக்கிறீர்களில் என்னுடைய வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம். காரணம், என்னுடைய ஒவ்வொரு சோதனையான காலகட்டத்திலும் துணை நின்று என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள். 1999ஆம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவேனா என்று என் மீது பழி சுமத்தப்பட்ட போது நீங்கள் தான் தம்பி பொய்யாமலிடத்திலே சொல்லி இந்த சங்கேதத்தை தலைவரிடத்திலே நிவர்த்தி செய்ய என்று சொன்னீர்கள். அதன் பிறகு மாவட்ட செயலாளராக்கினீர்கள், அமைச்சராக்கினீர்கள். இன்றைக்கும் என்னை உங்கள் விருது கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கும் கழகத்திற்கும் உழைப்பதுதான் என்னுடைய காலமெல்லாம் உள்ள பணி என்று சொல்லி, கழகத்தில் தமிழகத்தில் எதிர்காலத்தில் நடைபெற வேண்டிய சட்டப்பேற வேண்டிய போர் மேகம் சூழ்ந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் இன்று வருகிற காலங்களில் கணக்கில் கழிக்கப்பட வேண்டிய காலங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் தமிழகமெங்கும் உங்களைப் போல் சுற்றி சுழன்றவர்கள். எனக்கு 9 தேர்தல்களில் தலைவரும் நீங்களும் வாய்ப்பு கொடுத்தீர்கள்.
தலைவரோடு நான் தேர்தல் பிரச்சாரம் எனக்காக சென்றிருக்கிறேன். உங்களோடு தேர்தல் பிரச்சாரம் சென்றிருக்கிறேன். தம்பி உதயநிதியோடும் சென்றிருக்கிறேன். உங்களிடத்தில் பொதுமக்கள் காட்டுகிற அன்பு, கட்சி தோழர்கள் காட்டுகிற விசுவாசம் வேறு எந்த தலைவரிடத்திலும் எங்களை எல்லாம் காட்டுவதில்லை என்பதுதான் உண்மை. யாரை கழகத்தில் முன்னிலைப்படுத்தினால் பொதுமக்களை கவர முடியுமோ, கழக தோழனை வெறியோடு கட்சி வேலை செய்ய சொல்ல முடியுமோ அவர்களைத்தான் நான் முன்னிறுத்த வேண்டும். உங்களுக்கும் வேலையில் அமர்ந்திருக்க கழக தலைவர்களுக்கும் ஏன் இன்னும் தயக்கம்? உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காலம் தாழ்த்தாதீர்கள். நன்றி, வணக்கம். அடுத்து கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் உரையாற்றுவார். பெரும் மரியாதைக்குரிய கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன், பொருளாளர் அண்ணன் பால் அவர்கள், இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய தம்பி உதயநிதி அவர்கள், மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர்கள், இந்த கூட்டத்தை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் அவர்கள், விருது பெற்றிருக்கிற அன்பிற்கினிய விவசாயியாகவும் கழகமாக இருந்த பாப்பம்மாள் அவர்கள், அண்ணன் ராமநாதன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்கள், அன்பிற்கினிய ராஜன் அவர்கள், அன்பிற்கினிய தமிழ்தாசன் அவர்கள், அன்பிற்கினிய பள்ளிமாணிக்கம் அவர்கள், அத்தனை பேருக்கும் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிற வாழ்த்துக்களோடு எங்களுடைய வாழ்த்துக்கள் இணைத்து உங்களை மனமாற வாழ்த்துகிறோம். தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, தளபதியாக இருந்தாலும் சரி, கழகத்தில் யார் எவ்வளவு விசுவாசமாக பணியாற்றுகிறார்கள், இந்த கழகத்திற்கு உண்மையாக பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை கௌரவிப்பதிலே தலைவர் கலைஞர் அவர்களைப் போல நம்முடைய தளபதியும் உயர்ந்து நிற்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இங்கு வந்திருக்கிற விருது பெற்றிருக்கிற சகோதரர்கள். ஒன்று, அவர் 2014 தொடங்கி இன்று வரை நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் கழகத்தை வெற்றி வாகை சூட நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே வெற்றி வாகை சூடியிருக்கிறது. இந்த பவளவிழா ஆண்டு நம்முடைய கலைஞர் அவர்கள் நடத்தியது போல இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கழகத்தினுடைய பவளவிழா ஆண்டையும் நடத்தியிருக்கிறார்கள். அவர் சொன்னது, கழகத்திலே பாராளுமன்றத்திலே 40க்கு 40 வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். இப்போது நமக்கு இட்டிருக்கிற கட்டளை 200 சட்டமன்ற தொகுதியிலே நாம் வெற்றியாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தளபதி அவர்களே, நீங்கள் இட்ட கட்டளையை தலைமையில் கொண்டு கழகத் தோழர்களும் இங்கு விருது பெற்றிருக்கிறவர்களும் எதிரே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாக உழைப்போம். உங்களுக்கு அந்த வெற்றியை தேடி தருவோம். உங்களை மேலும் பெருமைப்படுத்தி மீண்டும் இந்த தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் வளர்வார்கள். நீங்கள் வாழ்க வாழ்க என்று அமைகிறேன். வணக்கம், நன்றி. அடுத்து கழக பொருளாளர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற குழு தலைவர் TR பால் அவர்கள் உரையாற்றுவார். வரலாற்று சிறப்புமிக்க பவள விழாவினுடைய தொடக்கத்தில் நடைபெறுகின்ற 30 விழாவினுடைய சிறப்புக்கும் மாண்புக்கும் பெருமை சேர்த்து இந்த வாழ்த்தொழி முழங்க வருகின்றிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய தளபதியார் அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே, முதன்மை செயலாளர் அன்பு தம்பி நேரு அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய இயக்கத்தின் எதிர்காலம் பேரன்மை மிக்க தம்பி உதயநிதி அவர்களே, துணை பொதுச்சாளர்களே, விருதுகளை பெற பெற்ற என்னுடைய அன்புக்குரிய சகோதரி, உடல்நலம் இல்லாத காரணத்தினால் தொலைக்காட்சியில் இருந்து
பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரி பாப்பம்மாள் அவர்களே, அண்ணா விருது பெற்ற என்னுடைய அருமை நண்பர் அறந்தாங்கி ராமநாதன் அவர்களே, கலைஞர் விருது பெற்ற அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால் ஆழ்வார் என்று அன்பழக அழைக்கப்பட்ட அன்பு தம்பி ஜெகத்லட்சுமி அவர்களே, பேராசிரியர் விருது பெற்ற அன்பு தம்பி VP ராஜன் அவர்களே, பாவேந்த விருதினை பெற்ற அன்பு தம்பி தமிழ்தாசன் அவர்களே, தளபதியார் அவர்களுடைய பெயரால் அமைந்த விருதுகளை பெற்ற அன்பு நண்பர் பழனி மாணிக்கம் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரப்புரையாற்றிய என்னுடைய அன்பு தம்பி மராத்தன் மனிதர் மேயர் சுப்பிரமணியம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்பேற்பட்ட தம்பி மேயர் சுப்பிரமணியம் அவர்கள் ஏறத்தாழ 15 நாளுக்கு மேற்பட்டு இந்த பந்தலை, மேடை அலங்காரத்தை, மின்னொலிகளை இரவு பகல் கண்டுஞ்சாது மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்றைக்கு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட மேயர் தம்பி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். ஊராட்சி மன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள், மேயர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று இயக்கம் பிறந்த நாள். ஏறத்தாழ 75 ஆண்டுகள் இன்றோடு முடிந்துவிட்டது. பாவலர் விழா கொண்டாடப்படுகின்ற அந்த நேரத்தில் நம்முடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு 30 விழாவை இணைத்து மிகச்சிறப்பாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 15 இயக்கம் பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17, அதை போலவே அண்ணா அவர்கள் பிறந்த நாள் செப்டம்பர் 15 ஆகிய 3 விழாக்களை ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக 30 விழாவை கொண்டாடி கொள்கின்ற அன்பு தலைவர் தளபதியார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 1949 பிறந்த இயக்கம் எந்த விருதுகளையும் யாருக்கும் அளிக்காத நேரத்தில் 1985ஆம் ஆண்டு ஒரு நாள் காலையிலே அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்தார்கள். அவசர அவசரமாக ஒரு வெள்ளைத்தாளை கொண்டு வா என்றார்கள். வெள்ளைத்தாளை கொடுத்த நேரத்தில் நீ கொஞ்சம் சற்று விலகி நின்று சொன்னார்கள். கொடுத்து விட்டு வெளியிலே வந்து விட்டேன். பரபரென்று ஒரு செய்ய தாள், அந்த தாளில் முரசலைக்கு அறிவிப்பை எழுதினார்கள். அந்த அறிவிப்பு இந்த ஆண்டு முதல் 1985 முதல் இயக்கம் 30 விழாவை நடத்த இருக்கிறது. இந்த விழாவில் தந்தை பெரியார் விருது மண்ணின் நாராயணசாமி அவர்களுக்கும் ஆகிய அண்ணா அவருடைய விருது பேராசு அவர்களுக்கும், கலைஞர் விருது பொன்னி வல்லவன் அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது என்ற நல்ல செய்தியை எழுதினார்கள். எழுதி அவரே படித்தார்கள். படித்து இந்த கடிதத்தை அனுப்புவதற்காக ஒரு கவர் எடுத்துருவான்னு சொன்னார். கவரை கொண்டு கொடுத்தார். இதில் என்ன எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. இதை நீயும் படிக்கக்கூடாது, முரசில் இருக்கிறவங்க அச்சு ஏற்றி வெளியிலே பத்திரிகை வெளியிலே செல்கின்றவரை யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா அப்படின்னாரு. உடனே அதை கொண்ட கொடுத்துட்டு வந்தேன். அதை எழுதி அனுப்பிச்சாரு. பத்திரிகையில் வெளியில் வந்து வெளியில் மறுநாள் வந்த பிறகுதான் 30 விழா என்று ஒரு விழா அன்று முதல் வர இருக்கிறது என்ற செய்தி உலகம் முழுவதும் தெரியும். வேறு யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு மட்டும் ஏன் தெரியாதுன்னா, அன்றைக்கி எம்ஜிஆர் உயிரோடு வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன் தெரியாதுன்னு ஏன் அதை தெரிவிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா எதை எடுத்தாலும் தான் முந்திக் கொண்டு நாம் செய்ய இருப்பதை அவர்கள் செய்துவிட்டு தாங்கள் தான் செய்தோம் என்று நல்ல பெயர் எடுத்துக்கொள்வதற்காக அவர்கள் செய்வார்கள் என்ற காரணத்தினால் தலைவர் அதை ஒரு உரையிலே போட்டு முரசிலே கொடுக்க சொன்னால் மறுநாள் பத்திரிகையில் வந்தது. இப்படி 1985 முதல் தொடர்ந்து நம்முடைய இயக்கம் நடத்தி வருகின்ற 30 விழாவில்
என்று மிகச்சிறப்பாக நம்முடைய இயக்கத்தோழர்களை 6 பேருக்கு சிறப்பு செய்து இன்றைக்கு அவர்களுக்கு பணமுடிப்பு வழங்கி அவர்களுடைய நல்ல இதயங்களுக்கு மாண்புற செய்கின்ற அந்த மிகப்பெரிய மரியாதையை தந்ததற்காக கழகத்தோழர் சார்பில் நானும் வாழ்த்துக்களை தெரிவித்து நடக்க இருக்கின்ற பொது தேர்தல் மிக விரைவாக வர இருக்கிறது. வருகின்ற தேர்தலில் நாமெல்லாம் வெற்றி பெற்று இதே அரங்கில் மீண்டும் சுப்பிரமணியம் அவர்கள் விழாமேடை அமைக்க மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடித்து பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார். அவர் உரையாற்றிய பிறகு இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழக தலைவரை சிறப்பிக்க இருக்கிறார். எனவே பொதுச் செயலாளர் பேசி முடித்தவுடன் அவர் விருதளிக்க இருக்கிறார்கள். மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் அவருக்கு அருகிலே வந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை உரையாற்றுவார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதல்வர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் தளபதியார் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் இனிய நண்பர் பாலு அவர்களே, அமைப்பு முதன்மைச் செயலாளர் நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களே, இந்த மாபெரும் விழாவில் இயக்கத்துக்கு தாங்கள் உழைத்த உழைப்பை கழகம் கவனித்து இன்றைக்கு தலைவர் அவர்கள் விருதினை வழங்கியிருக்கிறார்கள். அந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய இனிய நண்பர்களே, சட்டமன்ற, நாடாளுமன்ற, மாவட்ட கழக, பேரூர் கிளைக்கழக செயலாளர்களே, வெள்ளம்பூர் குமிந்திருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவில் நான் தலைமை உரை என்றாலும் என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ராமநாதன் அவர்கள் எங்களோடு சட்டக்கல்லூரியில் படித்தவர். டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அவர் ஒரு கௌரி காலேஜில் படித்து விட்டு வந்தவர். அடுத்து இருக்கின்ற பழனி மாணிக்கம் சட்டக்கல்லூரியில் எங்களோடு படித்தவர். நான் மாணவணி செயலாளராக இருக்கும்போது என்னோடு பணியாற்றியவர். அதே போன்று தம்பிதாசன் அவர்கள், நானும் ரகுமான் கானும் கோஷன் பேக்கில் பக்கத்து வீடுகளாக இருந்த பொழுது அவர் ரகுமான் கானுடைய வளர்ப்பிலே வளர்ந்த பிள்ளை. அதே நிலைதான் எனக்கும் அவருக்கும். ராஜன் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு சக பேச்சாளர் என்ற முறையில் நான் அவருடைய ரசிகர். எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் ஒரு அம்மையார் வராவிட்டார். அந்த அம்மையாரை பற்றி கலைஞர் தளபதி அவர்கள் நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இந்திய போராட்டத்தில் என்னோடு களத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த விருதினை எல்லாம் பெறுகிறார்கள் என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கத்தில் உழைத்தவர்களை, பாடுபட்டவர்களை, தன்னலங்கரால் இருந்தவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது வழங்குகின்ற
ஒரு மகத்தான திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள். அதில் கொஞ்சம் கூட பிசகாமல் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பணியை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனக்கு மற்றவர்களெல்லாம் இந்த தகுதிக்கு பொறுக்கியதில் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் ராமநாதனை அவர் கண்டுபிடித்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். காரணம், ராமநாதன் கட்சியிலே தீவிரமானவர், கொள்கை பிடிப்புள்ளவர், எதற்கும் பயப்பட மாட்டாதவர், ஆனால் அடக்கமானவர். 10 பேருக்கு அப்புறம் தள்ளிதான் நிற்பார். கல்லூரியிலே அப்படித்தான். ஆனால் மிசாவில் இருந்தவர். இவரை நம்முடைய தலைவர் நெஞ்சிலே நிறுத்தி ராமநாதனுடைய பெயரை அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தலைமை கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஊரில் இன்னொரு ராமநாதன் உண்டு, மனோர் ராமநாதன். அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதை கேட்டு திரும்பி, இல்லை இல்லையா, மிசாவில் இருந்த ராமநாதன் பார்லிமெண்டில் நின்றவர் என்று அடித்து சொன்னாரே. தளபதி அவர்களே, இந்த ஒன்றே என்னை கிறுகிறுக்க வைத்து விட்டது. இது அவருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று. யாருக்கு? நம்முடைய தலைவருக்கு. இல்லை, அப்பனிடத்தை தப்பாமல் வந்திருக்காய், இந்த வரங்களை கேட்டு எனக்காக வாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைக்கு 75 ஆண்டுகளாகிறது. இந்த 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்முடைய பாட்டன் கட்சிக்கு சேர்த்து வெள்ளடை வேந்தர் தியாகராய் அறிவித்த 1916ஆம் ஆண்டு பிராமணர் மசோ அறிக்கையை வைத்தால் 100 ஆண்டு காலமாக. ஆக 100 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் தொடர்ந்து பல்வேறு பேர்களிலே இருந்தாலும் கொள்கையிலே மாறாமல் இருந்தது உலகத்திலே இந்த கட்சி மட்டும்தான். இதுக்கு அடிப்படை என்ன? எத்தனையோ நாடுகளில் எத்தனை விதமான போராட்டங்கள், வேலை கேட்டு போராட்டம் நடந்திருக்கிறது. மன்னரை வீழ்த்திவிட்டு குடியாட்சி வேண்டும் என்று போராட்டம் நடந்திருக்கிறது. சோற்றுக்காக போராட்டம் நடந்திருக்கிறது. நிலவரிக்காக போராட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் சுயமரியாதைக்காக போராட்டத்தை ஆரம்பித்தது திராவிட இயக்கம்தான். அந்த சுயமரியாதையை, அந்த வித்தை ஆண்டுக்கு ஆண்டு கட்டி காத்து வந்திருக்கிறோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கும் இந்த கட்சி நீடித்திருக்கிறது. இந்த கட்சிக்கு அது மட்டுமல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த கட்சி என்ன சாதித்தது, நேரமில்லாத காரணம் சொல்கிறேன், என்ன சாதித்தது என்று கேட்டால், இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிட இயக்கம். இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழ வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பலத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறது. இது திராவிட இயக்கம் செய்திருக்கிற மகத்தான காரியம். ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா? அன்றைக்கு ராஜகோபாலாச்சாரியார் இந்திய திருக்கோடு திருத்தார். பகை ஒழித்ததா? இல்லையே. இப்பொழுது மீண்டும் இந்திய திணிப்போம், இருவர் கொள்கை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதே அன்றைக்கு நாம் எந்த ஜாதி கொள்வீச்சு இருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறேன். சமீபத்தில் டெல்லியில் சர்க்கார் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள். அந்த கமிட்டி எதற்காக என்று கேட்டால், the committee was appointed by the government of India to rewrite the history of India. இந்தியாவுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு, ரீரைட் செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த சரித்திரத்தில் என்ன கேடு? இதுவரையில் அரப்பா மொஹஞ்சதாரோ திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுகிறார்? பின்னாடி சொல்லுகிறார், இல்லை இல்லை, அது பிராமணர்களுடைய ஆரியருடைய நாகரிகம் என்று. அதற்கு மொஹஞ்சதாரோ அல்ல,
சரஸ்வதி நாகரிகம் என்று விட்டுகிறார். சரஸ்வதி எங்கே வந்தாள்? அலகாபாத்தில் வந்தாள். 3 நதி ஓடுகிறது. 2 நதி பேர் சொன்னான், 3வது நதி எதுவும் அது கண்ணுக்குள் ஓடுகிறார். அந்த சரஸ்வதி நாகரிகம் என்று இன்னைக்கு சொல்லுகிறார். அப்படி அந்த ரீரைட் கமிட்டியில அவர்கள் 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதிலே 3 பெண்கள், இல்ல 17 பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது. அதுல 3 பேர் அபிஷியல், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் 3 பேர் 17. மிச்சம் 14 பேர் மொத்த பேரும் பிராமணர்கள். மொத்த பேரும் பிராமணர்கள். இந்தியாவினுடைய சரித்திரத்தை ரீரைட்டாக எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுகிறது. கமிட்டியே இருக்கிற அத்தனை பேருமா பிராமணர். போட்டு பார்த்தார்கள், ஒரு ஆள் குறையுதா போடும். பிறகு தேடி தேடி பார்த்து அந்த ஆளை எங்கே போய் கண்டுபிடித்தார்கள் என்றால் கனடாவிலே ஒரு பிராமணன் இருந்தான். அவர் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? He is the president of Canadian chapter of Brahmin International and head office at Delhi. கனடாவில் இருக்கிற பிராமண சங்கத்தின் தலைவர். அவனை கண்டுபிடித்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். ஆக மறுபடியும் பழைய பல்லவியை நாம் பாட வேண்டியது. இதே நிலை நீடித்தால், பிஜேபி தொடர்ந்து போகுமானால், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. அதற்காக இளைஞர்களை திரட்டுவதற்காக தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பல பட்டாளங்களை கூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒன்று, தலைவர் அவர்களே, என்னை விட நீங்கள் இறையவர் தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற பேர் புகழ் அவ்வளவு எங்கேயோ போயிருக்கிறீர்கள். நேற்றைக்கு நீங்கள் பார்த்த அமெரிக்கா நாட்டில் லாஸ் ஏஞ்சல் நகரத்திலும் மற்ற கலிபோர்னியாவிலும் நீங்கள் போகிற பொழுது அங்குள்ள தமிழர்கள் உங்களை வாழ்த்திய வாழ்த்து, தொழிலதிபர்கள் உங்கள் காட்டிய அன்பு, அங்கு நான் ஒரு திராவிடன், பிற்படுத்தப்பட்டவன், பேக்வர்ட் என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்தி விட்டு வந்திருக்கிறேன். அந்த காட்சியை நான் கோபாலபுரத்து விசுவாசி என்பது உங்களுக்கு தெரியும். நான் அழுதேன். என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று எனக்கு தெரியும். எனவே நான் தலைவரை கொண்டு சொல்கிறேன், நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர். நீங்கள் தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா. நீங்கள் தான் தமிழுடைய தலையெழுத்தை மாற்றாம் கட்டுகளை மாற்றி பாதுகாக்க வேண்டியவர். எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஆசை. ஐயனாக ஒன்று சொல்லுகிறேன், நண்பர்களே, நான் மட்டும் ஆற்றினால் போதாது. இதோ குழுமி இருக்கிறது, லட்சக்கணக்காக வெட்ட வேண்டும். நான் தளபதி என்று சொல்லுவேன். ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்க என்று சொல்ல வேண்டும். கையை தூக்காதவர் பக்கத்தில் இருக்கிற கூட்டணி. தளபதி அவர் தளபதிகள், தளபதி அவர்கள், தளபதி அவர்கள். நன்றி, வணக்கம். நிறைவாக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் நம்மையும் இந்த நாட்டையும் வழிநடத்துகின்ற
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உரையாற்றி கழகத்திற்கு ஆக்கப்பூர்வமான அறிவுரையை வழங்கி பேருரையாற்றுவார்கள்.